ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது இம்பார்ட்டண்ட். பெண்களாக இருக்கும்பொழுது தைராய்டு ஹார்மோன் எவ்வளோ இருக்குது, ஸோ நம்ம ஈஸ்ட்ரோஜன் எவ்வளோ இருக்குது, ஸோ நம்மளுடைய ஃபீமேல் ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கா, ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கான்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஆண்களாக இருக்கும்பொழுதும் இதே மாதிரி தைராய்டோ இல்லை டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் மற்ற ஹார்மோன் லெவல்ஸும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டோம்னா அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரெகுலராக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். இதுக்கு பேசிக்காக டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்மளுடைய மென்டல் ஹெல்த், சைக்காலஜிக்கலாக நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோமா, இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருந்து மெடிசன்ஸ் எடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட் நமக்கு வராது. பெரும்பாலும் நிறைய பேர் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேங்க, எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா முக்கியமான 2 காரணங்கள். ஒன்று, நம்ம அந்த டயட் பேட்டர்னோ இல்லை நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய முயற்சியோ சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்போம். ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அந்த ரிசல்ட் இல்லாமல் இருக்கும். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் கண்டிஷன் இருக்குது. இதே மாதிரி இரவு நேரத்தில் தூங்காமல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேயே இருந்துகிட்டு இருந்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக நம்ம இருக்கணும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா உணவு முறையில் நம்ம டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள், களி வகை உணவுகளை அதிகமாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம்.